ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் வந்து ஸ்டார்ட் அப்பில் ஏன் வந்து ஸ்லோ ஆகுது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சிஸ்டம் ஆன் பண்ணிட்டோம் அல்லது லேப்டாப் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உள்ளே வந்துடும். ஓஎஸில் பூட் ஆகி உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்து மெயின் ஸ்க்ரீன் இந்த மாதிரி டெஸ்க்டாப் வந்துடும். ஆனால் டெஸ்க்டாப் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஹேங் ஆகி நிற்கும். நம்மளால் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு சில ப்ராசஸை வந்து லோட் பண்ணிட்டு வர்றதுக்கான டைமிங் தான் அது. அதை வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாலே நம்மளோட ஸ்டார்ட் அப் ஸ்லோங்கிறது ஓரளவுக்கு வந்து சரியாயிடும். ஓரளவுக்கு இல்லை, பெட்டராகவே வந்து சரியாகும். அது எப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்டோ கீ ஆர் கீ, நம்மளோட சிஸ்டம் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா விண்டோ கீ ஆர் கீ, இதை நான் உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டில் காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கோம். இதில் இந்த கீ தான் விண்டோ கீ, இந்த ஆர் கீ. இதை நான் வந்து உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது அங்கேயே ஹைலைட் பண்ணும். ஸோ இப்போ நான் விண்டோ கீ அழுத்துறேன், அங்கே காமிக்குது. ஆர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து நிற்கிது. இந்த இடத்துல வந்து நம்ம டைப் பண்ண வேண்டியது வந்து msconfig. இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். இது மாதிரி கொடுத்தோன்னா பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறையா சர்வீசஸ் வரும். இதில் வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த மெனுக்குள்ளே நம்ம போயணும். ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற மெனுக்குள்ளே போனோன்னா ஓப்பன் டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லி கேட்கும். இது வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் அப் கேட்டோன்னா ஓப்பன் டாஸ்க் மேனேஜர் கேட்கும். விண்டோஸ் 7 அல்லது விண்டோஸ் XP இந்த மாதிரி ப்ரீவியஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல டேரெக்டாக அந்த வந்து ஸ்டார்ட் அப்பில் என்னென்ன சர்வீசஸ் இருக்கோ அதை எல்லாமே காமிச்சிரும். இப்போ நமக்கு விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் டாஸ்க் மேனேஜர் கேட்கும். இந்த வழியிலே நம்ம வந்து வரலாம். அப்படி இல்லைனா ஸ்டார்ட்டில் டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுலேயும் வந்து உள்ள ஸ்டார்ட் அப் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். ரெண்டுமே சேம் தான். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் அப்புக்கு வரலாம். அல்லது வந்து இந்த இடத்துல ஓப்பன் டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு கொடுத்தோன்னா இதுவே ஸ்டார்ட் அப் மெனுக்கு தான் நம்மளை வந்து இந்த மெனுக்கு தான் வந்து எடுத்துகிட்டு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ்லாம் வந்து எதெல்லாம் எனேபிள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் நம்ம வந்து டிசேபிள் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது டிசேபிள் இருக்குது, இது ஆல்ரெடி டிசேபிள். ரியல் டேக் ஆடியோ HD டிரைவர், இந்த மாதிரி வந்து டிரைவர் சாஃப்ட்வேர் எது இருந்தாலும் அதை வந்து டிசேபிள் பண்ணிடாதீங்க. அது டிசேபிள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கோட சிஸ்டம் வந்து சில டிரைவர்ஸ்லாம் வந்து எடுத்துக்காதனால அலைன்மெண்ட்ஸ்லாம் மாறக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ VGA டிரைவர்லாம் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிங்கன்னா இந்த ஃபாண்ட்லாம் வந்து பெருசாக தெரியும். ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்காது. அதே மாதிரி இப்போ இந்த ஆடியோ ரியல் டேக் டிரைவரை நம்ம வந்து டிசேபிள் பண்ணிட்டோன்னா இந்த ஐக்கான் இங்கே வராது. இந்த ஐக்கான் வரலன்னா நம்மளோட ஆடியோ வந்து நம்மளால் வந்து நல்லபடியாக கேட்க முடியாது, ஒரு நீட்டாக கேட்க முடியாது. அதனால் வந்து இந்த டிரைவர் சாஃப்ட்வேர் எதையும் வந்து நம்ம வந்து டிசேபிள் பண்ணக்கூடாது. அதெல்லாம் எனேபிளாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குது. இது வந்து அன்வான்ட் சர்வீஸ் தான். இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் ஒன் டிரைவ்லாம் நமக்கு வந்து தேவைப்பட்டால் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். கூகுள் குரோமே வந்து எனேபிள் இருக்குது. இதுவுமே நம்ம தேவைப்பட்டால் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதையும் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி AnyDesk, இதுவும் எப்போயாவது நமக்கு தேவையானதான் யூஸ் பண்ணுவோம். அதையும் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். அடோப், இதுவும் வந்து யூட்டிலிட்டிக்கு அடோப் சம்மந்தமாக எல்லாமே வந்து நம்ம வந்து டிசேபிள் பண்ணிடலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு எப்போயாவது தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா சர்வீஸையும் டிசேபிள் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இது இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லா சர்வீசஸ் வந்து நம்ம எனேபிள் வச்சதை தவிர பாக்கி எல்லாமே வந்து டிசேபிள் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி வச்சு முடிச்சோன்னா சிஸ்டம் வந்து ஒரு சின்ன ரெஃப்ரெஷ், அதாவது வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து பெட்டராகவே இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சிஸ்டம் டிப்ஸு, சிஸ்டம் டயக்னோசிஸ் அண்ட் வந்து டெக் அப்டேட்ஸ், டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய்.